ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கைத்தொழில் களஞ்சியம் சேனலில் ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸில் இன்றைக்கி ஒய் ஸ்டிச்சுக்கான ப்ராக்டிஸ் இமேஜ் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வயர்கூடையில் போடுற ஐட்டம் க்ரோஷா ஒர்க், மேக்ரோமிக் ஒர்க், உல்லன் ஒர்க் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. வயர்கூடையில் போடுற பூஜை கூட ஃப்ரேமும் சேல்ஸ் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. காண்டாக்ட் நம்பர் 8610070981. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ இதுக்கு தான் நம்ம ப்ராக்டிஸ் இமேஜ் போட போகிறோம். 3 சர்க்கிள் வந்து வரைஞ்சிருக்கிறேன். இந்த மாதிரி 3 சர்க்கிள் வந்து வரைஞ்சி எடுத்துக்கோங்க. ஒன்றுது சின்னது பார்த்திங்கன்னா சின்னது, அப்புறம் மீடியம், அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு, அதை விட கொஞ்சம் பெருசு. இப்போது 3வது ரவுண்ட்லேருந்து நீடில் அடிப்பகுதியிலேருந்து வெளியில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வெளியில் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறமா ரெண்டுக்கும் இடையில கேப் விட்டு அதே இது சென்டருக்கு செகண்ட் ரிங்குக்கு கொண்டு வந்துடுங்க. பாருங்கள், செகண்ட் ரிங்குக்கு கொண்டு வரணும். ரிங்குக்கு கரெக்டாக அந்த சர்க்கிளில் தான் வரையணும். இப்போது செகண்ட் ரவுண்டுக்கு கொண்டு வந்தாச்சு. அடுத்தது தேர்ட் ரவுண்டுக்கு இந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க. நம்ம ஒய் ஸ்டிச் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த ஒய் ஸ்டிச்சோட இது தான் ப்ராக்டிஸ் இமேஜ் நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் பாட்டருக்கு வரும். இப்போது இந்த மாதிரி போட்டாச்சு. திரும்பவும் பார்த்திங்கன்னா தேர்ட் ரவுண்டு இருக்குது பார்த்திங்களா, தேர்ட் ரவுண்டோட நம்ம ஃபஸ்ட்டு எந்த இடத்துல இன்சர்ட் பண்ணியிருந்தோமோ அதே இடத்துல திரும்பவும் நீட்டில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட கேப் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி குறிப்பிட்ட அளவு கேப் விட்டுட்டு தேர்ட் ரவுண்ட்லேருந்து செகண்ட் ரவுண்டுக்கு ரிங் எடுத்துக்கோங்க. சென்டர் பார்த்து எடுத்துக்கணும். இந்த நம்ம மேலே தேர்ட் ரவுண்டில் குத்திருக்கோம் பார்த்திங்களா, அந்த ரெண்டுக்கும் சென்டரில் செகண்ட் ரவுண்டில் இன்சர்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் எடுத்துக்கோங்க. இப்போது பாருங்கள், ஃபஸ்ட் ரவுண்டில் ரெண்டுக்கும் இடையில கொஞ்சமாக கேப் இருக்கும். இந்த மாதிரி கேப் இருக்கிற மாதிரி குத்திக்கோங்க. திரும்பவும் தேர்ட் ரவுண்டோட ஃபஸ்ட்டு எந்த இடத்துல இன்சர்ட் பண்ணியிருந்தோமோ அதே இடத்துல இன்சர்ட் பண்ணிக்கணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு கேப்புக்கு தேர்ட் ரவுண்டில், அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்டில் ரெண்டுக்கும் சென்டர் பார்த்து எடுத்துக்கணும். அடுத்து ஒய் ஸ்டிச்சை போட்டுக்கணும். இந்த மாதிரி ஒய் ஸ்டிச்சை போட்டுக்கோங்க. அவ்வளோதான். அடுத்து திரும்ப இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். திரும்பவும் தேர்ட் ரவுண்டோட ஃபஸ்ட்டு எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ரெண்டுக்கும் எந்த அளவுக்கு கேப் வேணுமோ அந்த இடத்துக்கு இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு சென்டரில் செகண்ட் ரவுண்டில் இன்சர்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி சென்டருக்கு கொண்டு வந்துடுங்க. திரும்ப ஃபஸ்ட் ரவுண்டுக்கு கொண்டு வந்துடணும். பாருங்கள், கொஞ்சமாக கேப் விட்டு ஃபஸ்ட் ரவுண்டில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் நீங்கள் வந்து கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். திரும்ப பாருங்கள், ஃபஸ்ட்டு எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணமோ அதே இடத்துல தேர்ட் ரவுண்டில் ஒரு குறிப்பிட்ட கேப் விட்டுக்கோங்க. ரெண்டுக்கும் சென்டர் பார்த்து ஒயில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ரவுண்டுக்கு இன்சர்ட் பண்ணிவிட்டு திரும்ப ஸ்ட்ரெயிட் லைனாக தேர்ட் ரவுண்டில் கொண்டு வந்துடுங்க. ஃபஸ்ட் ரவுண்டுக்கு கொண்டு வந்துடுங்க. இதே மாதிரி சுற்றி வர போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். நான் ஃபினிஷ் பண்ணும்போது காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். திரும்பவும் பாருங்கள், ரெண்டுக்கும் இடையில இந்த இடத்துல கரெக்டாக இன்சர்ட் பண்ணிவிட்டு சென்டர் பார்த்து நீடியில் செகண்ட் ரவுண்டுக்கு இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணினதுக்கப்புறமா திரும்ப ஃபஸ்ட் ரவுண்டுக்கு நீடியில் கொண்டு வரணும். இப்போது சென்டர் பார்த்து கரெக்டாக கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்ததுக்கப்புறமா திரும்ப ஃபஸ்ட் ரவுண்டுக்கு நீடியில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா நீடியில் அப்படியே ப்ளேஸ் பண்ணிடுங்க. எண்டு நாட் போட்டும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போது இந்த ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பேக் சைடு எண்டு நாட் போடுறதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு 3 டைம் நம்ம ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி 3 டைம் ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு வித்தியாசம் தெரியணுன்றதுக்காக 2 கலர் காம்பினேஷன் எடுத்துருக்கிறேன். நீங்கள் லைட் ஷேடு, டார்க் ஷேடு இந்த மாதிரி 2 கலரில் எடுத்துகிட்டு போட்டுக்கோங்க. 3 டைம் இந்த மாதிரி எண்டு நாட் போட்டுக்கோங்க. இப்போது எண்டு நாட் போட்டுட்டு இதை கட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ளவர் வந்து கிடச்சிருக்குது. இப்போது இதுக்கு நான் சென்டரில் இந்த ஃப்ளவரோடு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு சென்டரில் இன்னொரு ஃப்ளவரும் நம்ம போட்டுக்கலாம். அதுவும் எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், 2 இதுக்கும் சென்டரில் போட்டுக்கணும். பாருங்கள், நம்ம நாட் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல நாட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது 2க்கும் சென்டரில் போட்டுக்கணும். பாருங்கள், இந்த இதுக்கும் சென்டரில் நீடில் இன்சர்ட் பண்ணிக்கணும். இப்போது நீடில் வெளியில் எடுத்துக்கோங்க. திரும்ப இந்த இடத்துல பாருங்கள், இதுக்கும் சென்டரில் குத்திக்கோங்க. குத்திட்டு இது 2க்கும் நடுவில் கேப் இருக்கும் பார்த்தீங்களா, ஒய் ஸ்டிச் போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அது 2க்கும் இடையில உள்ள கேப்பில் இந்த மாதிரி நீடில் எடுத்துக்கோங்க. அதே ஸ்ட்ரைட் லைனுக்கு கொண்டு வந்துக்கோங்க. கொண்டு வந்துட்டு திரும்ப நம்ம 2க்கும் 3வது ஃபஸ்ட் ரவுண்டில் 2க்கும் இடையில கேப் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா டபுள் கலர் காம்பினேஷனில் நம்ம போட்டு காட்டுறோம். இதே இது சிங்கிள் கலர்லேயும் நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா நெருக்கமாக தெரியும். இப்போ திரும்பவும் ஃபஸ்ட் ரவுண்டில் எப்படி ஸ்டார்ட் பண்ணமோ அதே மாதிரி தான் இன்சர்ட் பண்ணிவிட்டு இது 2க்கும் இடையில கேப்பில் இன்சர்ட் பண்ணிக்கணும். அதே சென்டருக்கு கொண்டு வந்துடணும்.
செகண்ட் ரவுண்டில் சென்டருக்கு கொண்டு வந்துடும். இது ஸ்ட்ரெயிட்டாக கூட கொண்டு வந்துடுங்க. சென்டரில் கொண்டு வந்துட்டு ஃபஸ்ட் ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட் ரவுண்டில் நம்ம ரெண்டுக்கும் இடையில கேப் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ரெண்டுக்கும் கேப்புக்குள்ளே சென்டரில் கொண்டு வந்துருங்க. அவ்வளோதான். இதே மாதிரி கண்டினியூஸாக போடணும். ரெண்டுக்கும் சென்டரில் உள்ள கேப்பில் நீடில் இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுத்துக்கோங்க. திரும்பவும் தேர்ட் ரவுண்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிக்கணும். அடுத்தது இந்த இடத்துல இது ரெண்டுக்கும் சென்டரில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வெளியில் எடுத்துக்கோங்க. செகண்ட் ரவுண்டில் இந்த இடத்துல வெளியில் எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட் ரவுண்டில் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, ரெண்டுக்கும் இடையில உள்ள கேப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க நீடில். இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க. இதே மாதிரி போட்டுகிட்டே வந்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு எப்படி கம்ப்ளீட் பண்ணோமோ அதே மாதிரி வந்துடும். திரும்ப தேர்ட் ரவுண்டில் நம்ம ஃபஸ்ட்டு எந்த இடத்துல குத்திருந்தோமோ அந்த இடத்துல நீடில் வெளியில் எடுத்துக்கணும். இது ரெண்டுக்கும் இடையில உள்ள கேப்பில் நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ரெண்டாவது ரவுண்டில் சென்டர் பாயிண்ட்லேருந்து வெளியில் எடுத்துக்கோங்க நீடில். இப்போது வெளியில் எடுத்ததுக்கப்புறமா இது ரெண்டுக்கும் நடுவில் உள்ள கேப்பில் நீடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி தான் கண்டினியூஸாக போடணும். பாருங்கள், திரும்பவும் தேர்ட் ரவுண்டில் எடுத்துக்கோங்க. அடுத்து சென்டர், இது ரெண்டுக்கும் சென்டரில் நீடில் இன்சர்ட் பண்ணிக்கணும். ஒய் ஸ்டிச் செகண்ட் ரவுண்ட்லேயும் சென்டர் பார்த்து எடுத்துக்கோங்க. திரும்ப ஃபஸ்ட் ரவுண்டில் இது ரெண்டுக்கும் இடையில உள்ள கேப்பில் நீடில் இன்சர்ட் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ளவரோட டிசைன் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிரும். இதே இது வந்து சிங்கிள் கலரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா நெருக்கமாக உங்களுக்கு ஃப்ளவர் தெரியும். இப்போது திரும்பவும் அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிடணும். பாருங்கள், இது ரெண்டுக்கும் நடுவில் உள்ள கேப்பு இந்த இடத்துல கேப்பில் இன்சர்ட் பண்ணிவிட்டு சென்டர் பாயிண்ட்டு செகண்ட் ரவுண்டில் சென்டரில் கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு ஃபஸ்ட் ரவுண்டில் நம்ம ஃபினிஷ் பண்ணிடணும். இந்த மாதிரி தான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இதை பேக்கில் எண்டு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதே இது ஒரே கலர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா நெருக்கமாக தெரியும். இப்போது இதுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு பீட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை சப்போஸ் ஃப்ரெஞ்ச் நாட் போட தெரிஞ்சிச்சுன்னா ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கோங்க. நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் இன்னும் சொல்லிக் கொடுக்காதனால நான் பீட்ஸே ஆட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன். பாருங்கள், நான் இந்த மாதிரி போட்டு முடிச்சிட்டேன். ஃபுல்லாகவே போட்டு முடிச்சாச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு லீஃப் மாதிரி சின்ன லீஃப் மாதிரி போடலாம். லீஃப் மாதிரி போடுறதுக்கு இப்போ எப்படின்றதையும் பார்த்துடலாம். பாருங்கள், 3 இதுவுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் சென்டரில் வந்து லீஃப் போடணும். இந்த இடத்துல நான் லீஃப் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த இடத்துல நான் லீஃப் போட்டுக்கிறேன். இந்த ரெண்டுக்கும் இடையில லீஃப் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல போட்டுக்கணும். இப்போது பாருங்கள், நீடில் அடிப்பகுதியிலேருந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துக்கோங்க. ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துட்டு கிராஸாக ஒரு நீடில் வெளியில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. திரும்ப அதே ஸ்ட்ரைட் லைனுக்கு நீடில் வெளியில் இப்படி கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு நம்ம எந்த இடத்துல நீடில் வந்து வெளியில் எடுத்துருந்தோமோ அதே இடத்துக்கு நீடில் கொண்டு வந்துடுங்க. பாருங்கள், அதே ஹோல்குள்ளே வெளியில் கொண்டு வந்துடணும். இந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிச் போட்டாச்சு. இப்போது அதே ஸ்ட்ரைட் லைனுக்கு கீழே அடியில் இன்சர்ட் பண்ணிட்டு திரும்பவும் கிராஸாக கொண்டு வாங்க நீடில். அவ்வளோதான். இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு லீஃபாக தான் நான் போட்டிருக்கிறேன். பாருங்கள், இந்த இடத்துல கொண்டு வந்துட்டு இதை ஃபினிஷ் பண்ணிடுங்க. அதே இடத்துல நீடில் வெளியில் எடுத்துக்கணும். எடுத்தாச்சு. முடிச்சதுக்கப்புறமா பேக் சைடில் நல்லா நெருக்கமாகவே ஒரு நாட் போட்டுருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி தான் ஃபினிஷ் பண்ணணும். இப்போது இதை பேக் சைடு எண்டு நாட் போட்டுருங்க. இதே மாதிரி சுற்றி வர போட்டு முடிச்சாச்சு. இப்போது நமக்கு ஃப்ளவர் டிசைனும் போட்டோம். இப்போது இந்த டிசைன் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதை வந்து உங்களுக்கு ப்ளவுஸில் எதில் இடத்த வேணாலும் நீங்கள் இதை போட்டுக்கலாம். நல்ல நெருக்கமாகவும் போட்டுக்கலாம். அது உங்களோட இஷ்டம் தான். இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த இடத்துல தேவைப்படுதோ, இல்லை சப்போஸ் உங்களுக்கு வந்து டேபிள் கிளாத்தில் கூட 4 கார்னரில் கூட இதே மாதிரி டிசைனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இந்த வீடியோஸை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.